தன்னம்பிக்கையுடன் டிஆர்பி தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது அகாடமியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். பொதுவாகவே ஒவ்வொரு ப்ரைவேட் டீச்சரோட ஆசை என்னவாக இருக்குன்னா, நாமளும் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும், நமக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கனவாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி டிஆர்பி போர்டு எக்கச்சக்கமாக எக்ஸாமை கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நாம் குறைஞ்சது ஒரு 4-5 டைமு எக்ஸாம் எழுதியிருப்போம். அது பிஇஓ எக்ஸாம் ஆனாலும் சரி, பிஜிடிஆர்பி ஆனாலும் சரி, யூஜிடிஆர்பி ஆனாலும் சரி, டெட் எக்ஸாம் ஆனாலும் சரி, அதில் பல பேர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் அதில் வெற்றி பெறலை. நாம் வெற்றி பெறாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரப்போகிற டிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெறணுன்னா என்னென்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நாம் நம்மளோட எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்காததுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் காரணமாக இருக்கும். தன்னம்பிக்கை இல்லாததுக்கு காரணங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, பொதுவாகவே எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய காரணங்கள் ஒன்று குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்க்கும்போது வயசாக இருக்கலாம். அதாவது ஏஜ் ஃபேக்டர். நமக்கு வயசாச்சே, நம்மளால் படிக்க முடியுமா, இதுக்கு மேலே நம்ம படித்து பாஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தன்னம்பிக்கை வராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டம் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருப்போம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பேசிக்காகவே செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் நாம் நம்மளோட ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கிறது அந்த தன்னம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். வயசு அதிகமாச்சே, நம்மளால் படிக்க முடியுமா, நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறது இன்னொரு காரணமாக இருக்கலாம். ஏஜ் எல்லாம் ஒரு காரணமாகவே இருக்காது. நாம் எந்த வயசுலேயும் எதை வேணும்னாலும் படிக்கலாம். ஸோ அப்படிங்கிற மனசு நம்மக்கிட்ட இருக்கணும். நாம் எக்ஸாமில் பாஸ் பண்ணாததுக்கு செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மக்கிட்ட ஒரு கிளியரான ஸ்டடி மெட்டீரியல் இல்லாமல் இருக்கிறது செகண்ட் காரணமாக எடுத்துக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்னையே நான் எடுத்துக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 டைமு டிஆர்பி எக்ஸாமை எழுதியிருப்பேன். அதில் பாஸ் பண்ணலை. அதாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னால் ஸ்டடி மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ண முடியல. ஒன்ஸ் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிடைச்சதுக்கப்புறம் நான் ஃபுல் கான்சன்ட்ரேட்டோட அந்த எல்லா யூனிட்டையும், அதாவது என்னோடய சப்ஜெக்ட் சைக்காலஜி அது எல்லாத்தையும் நல்லா தரோவாக படித்தேன். அதுக்குன்னு டைம் எடுத்து படித்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த டிஆர்பி தேர்வுலேயே நான் பாஸ் பண்ணி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. ஸோ அப்போது நமக்கு ஸ்டடி மெட்டீரியல் இல்லாதது இன்னொரு முக்கியமான காரணமாக இருக்கும். மூணாவது ரீசன் என்னென்னு பார்க்கும்போது, நம்மளோட எக்ஸாமுக்கு நாம் படிக்கிறதுக்கு டைமை கரெக்டாக அலாட் பண்ணாதது தான். ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு அலாட் பண்ணாமல் நாம் படிக்கிறது தான் தேர்ட் ரீசனாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். அங்கேயே அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. ஸோ அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு பார்க்கும்போது, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 2 hours to 3 hours நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியாக டைம் ஒதுக்கி அதில் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தணும். நானும் உங்களை மாதிரியே தான் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கும் அந்த ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே தெரியும். ஸோ டைமும் அதிகமாக ஸ்கூலில் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. ஏன் நாம் எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடாது, நாமளும் கவர்மெண்ட் டீச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. ஸோ அதிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம எக்ஸாமுக்காக படிக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தூங்குகிற டைமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டேன். அது மூலமாக ஒரு ஷார்ட் பீரியட்லேயே என்னால்
ஒவ்வொரு யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ அது மூலமாக எனக்கு அதிகமாக டைம் கிடைச்சது. ஸோ அதிகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டைம் எனக்கு கிடைச்சது. ஸோ அப்போது என்னோடய தூக்கத்தை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோடய ஸ்டடீஸ்க்கு வந்து அந்த டைமை வந்து யூஸ் பண்ணாதால தான் என்னால் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் டீச்சராக இருக்க முடிஞ்சது. 4வதா நம்மளோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு சரியான பயிற்சி இல்லாமல் இருக்கிறது தான். அதாவது பயிற்சி அப்படின்னு எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நாம் எல்லா கண்டென்ட்டையும் படிச்சிருப்போம். ஆனால் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ டெஸ்ட் எழுதாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கும்போது நாம் எல்லா யூனிட்டையும் படிச்சிருப்போம். ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அது எல்லாமே நம்மளோட எக்ஸாமில் வந்து அந்த 3 மணி நேரத்தில் ரீகால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அப்போது நாம் எந்த அளவுக்கு அதிகமாக டெஸ்ட் எழுதி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நாம் நம்மளோட எக்ஸாம் டைமில், அதாவது அந்த டிஆர்பி எக்ஸாம் டைமில் வந்து அந்த 3 மணி நேரத்தில் வந்து கரெக்டாக ரீகால் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து எழுதுறத வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது வந்து உங்கள் தோல்விக்கான முக்கிய காரணமாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது நான் சொன்ன 4 பாயிண்ட்டு தான் வந்து நாம் எக்ஸாமில் பாஸ் பண்ணாததுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இந்த ரீசன்லேருந்து நாம் எப்படி ஓவர் கம் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதுலேயும் பல கமிட்மெண்ட்கள் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ அதுலேயும் நாம் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு வந்து வழி. செகண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படியாவது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியலை ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் இருந்தோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி வச்சா மட்டும் பத்தாது, அதுக்கான சரியான ஒரு டைம் டேபிளை போடுங்க. அந்த டைம் டேபிளில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் படிக்கிற மாதிரி பாருங்கள். படிக்கிறத மட்டும் ஹேபிட்டாக வச்சுக்காதீங்க. அதை வந்து படித்ததை ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே வருகின்ற டிஆர்பி எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி உங்கள் கையில் வந்து செலெக்ஷன் ஆர்டர் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். எதிர்வரும் டிஆர்பி எக்ஸாமில் நீங்களும் பாஸ் ஆகி உங்கள் கையிலையும் செலெக்ஷன் ஆர்டர் வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.